இப்போ எப்படி இருக்கு நிலைமை? அது ஒரு அவேர்னஸ் வந்திருக்கா? அது குறைஞ்சுகிட்டு வருதா? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல? ஐயோ! அவேர்னஸ் இருக்கு. பட் பத்தல. இன்னைக்கு காலையில நான் வந்து 5 மூட்டு மாத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கேன். இப்போ காலையில 11 மணிக்குள்ள 5 நீ ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. ஆமா. அது டெய்லி பண்றேங்க. நான் டெய்லி காலையில 6 மணிக்கு சர்ஜரி ஆரம்பிச்சிருவேன். ஆரம்பிச்சேன்னா பை 10:30, 11 ஐ ஃபினிஷ் மை கோட்டா. ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை, ரொபோட்டிக் மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை டெய்லி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொல்லியும் இன்னும் கேட்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங்? ஏன்னா ஒரு டேட்டா ஒன்று கூட நான் ரீசெண்டாக படித்தேன். ஒரு 90ஸ்ல இருந்த பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணுறப்ப 2019 அப்படியே டபுள் த டைம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு டேட்டா வந்து 60 அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்கள 2050க்குள்ளே பார்க்குறப்ப தேர் வில் பி 10 crore பேஷண்ட்ஸ் ஆர்த்ரைட்டிஸில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. why this is increasing continuously even though முன்ன விட நம்ம அவேர்னஸோட தான் இருக்கும். கரெக்ட். அப்படி இருந்தும் வாட் ஆர் த அதர் ஃபேக்டர்ஸ்? இந்தியா வந்து போனது சொன்னீங்க, இந்தியா இந்த டயபெட்டிக்ஸ் மாறணும், இப்போ அதாயிருமோன்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் அவேர்னஸ் இருக்குது, முன்ன விட நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்றோம், ஓரளவு வசதியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. எஸ். ஆனால் வசதி தான் நெகட்டிவ். வசதி இருக்கிறதுனால கம்ஃபர்ட் லெவல் அதிகமாகுது. கம்ஃபர்ட் லெவல் அதிகமாச்சுன்னா நம்ம டிவியோட சைஸ் பெருசாகுது, ரிமோட்டோட சைஸ் பெருசாகுது, சோஃபா இன்னும் பெருசாகுது. சோஃபா விட்டு நம்ம எந்திரிக்கிறது கிடையாது. வளர்ச்சி ஆக ஆக நம்ம இன்னும் சோம்பேறி ஆயிட்டு போறோம். பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நம்ம அவ்வளோ டைம் கொடுக்கறது இல்லை. நம்மளுக்கு வளர்ச்சினா என்ன, கம்ஃபர்ட்னா என்ன, இன்னும் நம்ம சோம்பேறி ஆக்கிறது தான் கம்ஃபர்ட். அந்த கம்ஃபர்ட் தான் கூடி இருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்லை நீங்கள் சொல்லுங்க சோஃபா சைஸ் அதிகமாச்சு, டிவி சைஸ் அதிகம். அப்போ டே டு டே லைஃப் ஸ்டைலில் வசதிங்கிற பேரில் நம்ம செய்யக்கூடிய என்னென்ன சுக அனுபவங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஆர்த்ரைட்டிஸ்க்கோ மூட்டு வலிக்கோ எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கோ காரணமா இருக்கு. நம்ம அதை கம்ஃபர்ட் நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் நம்மளுடைய எலும்புகளுக்கு பிரச்சனையை உண்டாகும். ஏன்னா நீங்க போன்லைன் ஸ்பெஷலிஸ்ட். கரெக்ட். ஸோ இப்போ வந்து கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிவி, மொபைல் எல்லாம் ஹை எண்ட் வச்சுட்டு இருப்போம். ஸோ நம்ம எல்லா கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இப்போ எந்திரிச்சு பேங்க்குக்கு போகிறது கிடையாது. எல்லாமே மொபைலில் தான் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ். ஒரு சின்ன வேலைன்னா கூட இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னா ஸ்விக்கி இல்லை எனி மார்ட் இஸ் வாட் வி கால், அண்ட் அவங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் வழியா உணவு ஆர்டர் பண்றது எல்லாமே. அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கும், உணவும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வர ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்க போகிறது இல்லை. வீட்டில் சமைச்சு சுத்தமாக பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வெளியிலேருந்து வாங்குறது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஹோட்டல்ஸ்லேருந்து வாங்குறதா இருக்கட்டும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்தியோ இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற உணவுங்கிறது டேஸ்டியாக இருக்கு, ஆனால் ஹெல்த்தியாக இருக்காங்கிறது கொஸ்டின். பெஸ்ட்டு நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும், உங்களுக்கு எல்லா ஸ்பைசஸும் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் அது உங்கள் உடலுக்கு நன்மை தருதா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி.